இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் எனது அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நேற்று நாம் சிருஷ்டிகரின் அன்பை தியானித்தோம். இன்று ஒரு தகப்பனின் அன்பு எவ்வாறு நம்மை அரவணைக்கும் என்பதை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 1 அதிகாரம் 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் சிருஷ்டிகர்த்தராய் மாத்திரம் அல்ல, மகா அன்புள்ள தகப்பனாகவும் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்மீது அவர் செலுத்தின அன்பு மிகவும் பெரியது. மத்தேயு 7 அதிகாரம் 9 உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவைகளை கொடுப்பதற்கு அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதவசனம் கூறுகிறது. ஒரு தகப்பனும் ஒரு மகனும் பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டிருந்தனர். அப்படி காத்து கொண்டு இருக்கும்போது நிறைய நேரம் ஆகிவிட்டது, பேருந்து வரவில்லை. அவர் இருக்கும்போது அந்த இடத்தில் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பையன் வயிற்று பசியோடு அந்த தகப்பனாரிடம் வந்து, ஐயா பசிக்கிறது, எனக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே இந்த தகப்பனுக்கு அந்த சிறுவனை பார்த்தவுடன் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு செல்கிறார். அது ஒரு ஸ்நாக்ஸ் கடையாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பழம் கடலை மிட்டாய் இப்படிலாம் சில வாங்குறாரு. தான் பையனுக்கு 1 வாங்கினா அந்த பையனுக்கு 2, 3 என்ன செய்கிறாரு, அதிகமாக வாங்கி கொடுக்குறாரு. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த தகப்பனுடைய மகனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம அப்பா நம்ம எத்தனை நாள் கேட்டோம் வாங்கி தர மாட்டாரு, இந்த பையனுக்கு நிறைய என்ன செய்கிறாரு, வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு என்ன சொல்லி மன வேதனையோடு அப்படியே பார்த்து அந்த கஷ்டப்பட்ட பையன் பசியோடு அதை எடுத்து உண்டு கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படி கோபத்தோடு பார்த்து கொண்டே இருந்தான். அப்படியே நேரம் கடிந்து கொண்டே இருந்தது. இன்னும் பேருந்து வரவில்லை. மீண்டும் அந்த பையன் என்ன செய்யறான், அந்த தகப்பனிடத்துல வந்து, ஐயா ஏதாவது இருந்த தாங்கையா அப்படின்னு கேட்குறான். மீண்டும் அந்த தகப்பனார் கடைக்கு போறாரு. அந்த பையன் கேட்கறதுல என்ன செய்யறாரு, வாங்கி கொடுக்குறாரு. இப்போ மகனுக்கு ரொம்ப கோபம். நான் எத்தனை நாள் கேட்டிருக்கேன், என் தகப்பன் எனக்கு என்ன செய்யல, வாங்கி தரவே இல்லை. ஆனா இவனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குற கோபத்துல முகத்தை இறக்கி கொண்டு அப்படியே என்ன செய்யறான், இருந்து கொண்டு இருக்கான். இந்த நேரத்துல என்ன வருது அப்படின்னா, வெகு நேரமா காத்து கொண்டிருந்த பேருந்து வருது. அந்த பேருந்து வந்த உடனே அந்த தகப்பன் யாரை அந்த பேருந்தில் அழைத்து கொண்டு செல்வார்? ஒரு நிமிடம் யோசிப்போம் என்றால் தன்னுடைய சொந்த மகனை தான் அதில் அழைத்து கொண்டு செல்வார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், பேருந்து வந்துட்டு நம்மளை அழைத்து கொண்டு போவாருன்னு சொல்லி அந்த கஷ்டப்பட்ட பையனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஆனால் தன்னுடைய சொந்த மகனை தான் என்ன செஞ்சாரு, அந்த பேருந்தில் என்ன செஞ்சாரு, அழைத்து கொண்டு போனார். அந்த பையனுக்கு இப்போ புரிந்து கொண்டது, தன்னுடைய தகப்பன் தனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதே போல தான் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாமே அப்படி வேணும் இப்படி வேணும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அவர் நமக்கு தகப்பனாயிருந்தாரு, நம்ம பிள்ளையாயிருது. நமக்கு எது தேவையோ அதை வாங்கி தராரு. அந்த தேவையின்படி நம்மளை நடத்தி நம்ம என்ன செய்றாரு, அப்படியே கொண்டு போய் கடைசியில் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய தகப்பனை பார்க்காம உலகத்தை சுற்றி பார்க்குறோம். அவனுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு, இவனுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு, எனக்கு மட்டும் கேட்டால் 1 தான் தராரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிரோம், நம்மளே நினைச்சு புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க வாக்கு பண்ண தேவனாக நம்ம இடத்துல என்ன செய்றாரு, காணப்படுறார். அப்பேற்பட்ட பரம தகப்பன் நமக்கு என்ன செய்றாரு, சொந்தமாக இருக்கிறாரு. தன் மகனை மட்டுமே தான் என்ன செஞ்சாரு, அதுல அழைத்து கொண்டு போனார். அந்த மகள் என்ற தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த தகுதியை நாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் என்றால், முதலாவது அவருடைய சொந்த இரத்தத்தால் கழுவப்படணும். இப்போ அந்த தகப்பன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போனதற்கு காரணம் அவங்க இரத்த சம்பந்தப்பட்ட உறவு. அப்போ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது இயேசுவின் குடும்பத்தின் அங்கத்தினராக நாம் மாறிவிடுகிறோம். அவ்வாறு மாறினால் மட்டுமே நமக்கு தேவன் தகப்பன் என்கிற உரிமை என்ன செய்கிறார், தரார். நம்ம பிள்ளைகளாக என்ன செய்ய முடியும், மாற முடியும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நல்ல நண்பன் இருந்தான், 2 பேரும் நல்ல நண்பர்கள். அந்த நண்பர்களில் ஒரு பையனுக்கு என்ன செய்ய, அவங்க அப்பா இறந்து போயிருந்தாரு சிறு வயதிலே. அவனை வழி நடத்தி செல்வதுக்கு ஆளே இல்லை.
அந்த அப்பா இருக்கிற பையனை செய்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், அவர் கேட்குறதெல்லாம் அவர் வாங்கி கொடுக்குறாரு, அவன் சந்தோஷமா எல்லாம் போயிட்டு இருக்கான். இவன் என்ன செய்கிறான், கஷ்டப்படுறான், ஒரு கடையில் கஷ்டப்பட்டு நின்று வேலை செஞ்சுட்டே இருக்கான். ஆனால் ஆலய மணி ஓசை அடித்த பிறகு கூறுகின்ற வேத வார்த்தை என்ன செய்வான், டெய்லி கேட்பான். அதில் களவு செய்யாதிருப்பையாக, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், இப்படி சொல்கிற ஒவ்வொரு வேத வசனத்தையும் கடைபிடிக்க முயற்சிப்பான். இவ்வாறு முயற்சி செய்து அவன் நல்ல பையனாக தேவன் என்ன செய்கிறார், அந்த வேத வசனத்தின் மூலமாக அவன் சுத்திகரிக்கப்பட்டு வேத வசனத்தின் மூலமாக கர்த்தருக்கு பயந்து நடக்க தொடங்கினான். திடீர்னு என்ன செஞ்சார், ஒரு ஆள் பார்க்குறாரு, இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துல கொண்டு கான்வென்ட்டில் விட்டு என்ன செய்கிறாரு, படிக்க வைத்து அவன் ஒரு பெரிய பதவிக்கு வந்துடுதான். அப்போ அவனை பேட்டி எடுக்க நிறைய பேர் டிவிலேருந்து என்ன செய்கிறாங்க, பல இதுலேருந்து வராங்க. நீங்கள் இவ்வளோ உயர்வதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவன் ஒன்று கூட யோசிக்காமல் சொல்லிடுதான், இதற்கு காரணம் என்னுடைய தகப்பனார் அப்படின்னு. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது, தம்பிக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாதுன்னு சொன்னாங்களே, என்னுடைய தகப்பனார்னு சொல்கிறேன்னு அப்போ யாரும் எடுத்து வளர்த்துருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன், உங்கள் வளர்ப்பு தகப்பன் எங்கே இருக்காரு, அவங்க பேர் என்ன, அவங்கள நாங்கள் பார்க்கணும், அவங்ககிட்ட பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தம்பி சொன்னானா, ஆலயத்தில் மணி ஓசை அடிக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு வசனம் தான் எங்கள் அப்பா பேசுகிற வசனம், அதான் அந்த வார்த்தை, எங்கள் அப்பாவை நான் அப்போ தான் கேட்டிருக்கேன், என்கிட்ட பேசுவாங்க டெய்லி அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக மற்றவங்களுக்கும் ஒரு சாட்சி அந்த இடத்துல நின்னானாம். அதே போல் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நமக்கு ஒரு தகப்பனாக அவர் இருந்து நம்ம என்ன செய்ய வழி நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஆபிரகாமை பாருங்க, லோத்தும் ஆபிரகாம் இருந்தாங்க, அவங்களுடைய எல்லா பொருள்களும் அதிகமாக இருந்துச்சு, அவங்களுக்கு மந்தைகள் எல்லாம் பலுகி பெருகி அந்த பூமி அவங்களுக்கு இடம் தாங்கக்கூடாததாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன செய்றாங்க, நம்ம பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது லோத்து நல்ல இடத்த என்ன செஞ்சுக்கிட்டாரு, தேர்ந்தெடுத்துக்கிட்டார். பசுமையான கண்ணிற்கு குளிர்ச்சியான ஒரு இடத்த எடுத்துக்கிட்டார். அடுத்த சைடு வனாந்தரம். ஆனால் ஆபிரகாம் எந்த சண்டையும் போடலை, சமாதானமாக எந்த இடத்தை விட்டு போனார். கடவுள் அவரை என்ன செஞ்சார், உயர்த்தினார். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கும் வீட்டில் சண்டை போடுறோமா, ஸ்கூலில் சண்டை போடுறோமா, வேலை பார்க்குற இடத்துல சண்டை போடுறோமா, விட்டு கொடுக்கறதுனால நம்ம கெட்டு போக போகிறதே இல்லை. நம்ம விட்டு கொடுக்கும் போது தேவனுக்கு புத்திரராக நம்ம மாறிடும். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம ஆழமாக மனதில் எடுத்து கொள்வோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம், புத்திரர், நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, நான் விட்டு கொடுத்தனால ஏசப்பாவுடைய பிள்ளை ஆயிட்டேன், ஏசப்பா என்னை உயர்த்துவார், எனக்கு இதுக்கு மேலே ஆசீர்வாதத்தை தருவார் நம்ம நினைக்கும் போது தெய்வீக சமாதானம் நம்ம இருதயத்தை ஆட்கொள்ளும். நம்ம சண்டையிடவே மாட்டோம். நான்காவதாக, நம்ம நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மளை துன்பப்படுத்துறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போகுது நமக்கு என்ன செய்யும், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், புத்திரராய் மாறுகிறோம். அழகாக இந்த வசனங்கள்ல தேவன் நமக்கு அழகாக கற்றுத்தரார். மத்தேயு 5:44-45 நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ண வேண்டும். காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை கூட தேவன் என்ன செய்தார், நேசித்தார். அதே போல நாமளும் என்னைக்கு நேசிக்க நம்ம இருதயம் பக்குவப்படுதோ அன்னைக்கு நம்ம யாருடைய புத்திரராய் இருக்கிறோம், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். கடைசியாக அவர்கள் யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியானவருடைய வழி நடத்தல்னு சொல்லி ரொம்ப அருமையா இருக்கும். காலையில் எழும்பினதுலேருந்து கர்த்தாவே நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. எங்கே போகணும், எப்படி போடணும், எந்த ட்ரெஸ்ஸு போடணும்னு சொல்லிக்கிட்டு அழகாக தேவன் நடத்துவார். இது ஆவியானவருடைய வழி நடத்தல். இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இங்கே உட்காரணும், இங்கே உட்காரக்கூடாது, நேர போகணும், இந்த பாதையோடி போகக்கூடாதுன்னு சொல்லி அழகாக கற்றுத்தரக்கூடிய பரம தகப்பன் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். நம்ம நினைக்கலாம் எனக்கு அப்பா இல்லையே, எனக்கு அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடிய காலங்கள்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நமக்கு பரம தகப்பன் நமக்கு என்ன செய்றாரு, சொந்தமாக இருக்கிறார். நம்ம அந்த தேவனை நோக்கி நாம் என்ன செய்வோம், பிரார்த்திப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தகப்பனே, உம்மை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளையாக விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, உயர்த்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை